கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சுதர்மம் என்றால் என்ன, என் சுதர்மத்தை கண்டுபிடிப்பது எப்படி? சுதர்மம் அப்படின்றது சுயதர்மத்தின் சுருக்கம். ஒழுக்கம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஒரு விவசாயியாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்து போய் கலப்பை ஏற்றுன்னு போயிட்டு ஏறு விழுவார். 10 மணிக்கு டவுலில் துண்டு போட்டு வீட்டுக்கு வந்துடுவார், ஓய்வு எடுப்பார். திரும்ப சாயந்தரமாக போய்க்கலாம். அது அவருடைய இடம், அவர் இஷ்டமாக போகலாம். அவர் ஏன் காலையில் எழுந்துக்கினார் அப்படின்னா, வெயில் வரக்கூடாது, வெயிலுக்கு முன்னாடி போய் வேலை முடிச்சுட்டு வந்துடலாம், ஒரு நல்ல சீதோஷ நிலையில் போய் என்ன பண்ணிட்டு வந்துடலாம்னா வேலை செய்கிறாரு. ஒரு ஃபேக்ட்ரிக்கு போகிறவர் அது மாதிரி போக முடியுமானா போக முடியாது. அவருக்கு ஷிஃப்ட் இருக்கும், 6-2, 2-10, 10-6 இருக்கும். தெரியாது, பகல் ஷிஃப்ட், இரவு ஷிஃப்ட்டுன்னு வேறு மாதிரிலாம் இருக்கும். 7லேருந்து ஒரு சிலருக்கு 10லேருந்து இந்த மாதிரிலாம் டைமிங் வந்து வேறு வேறு மாறும். இப்போ மனிதனுக்கு ஒரு சுதர்மம் ஒரே மாதிரி தானே கிடையாது. என்னுடைய சுதர்மம்னா நான் யார், நான் என்ன மாதிரி வேலை செய்கிறேன், என் வேலையை நான் எப்படி சிறப்பாக செய்கிறது அப்படின்னு நான் தான் பார்க்கணும். ஒரு ஆஃபீஸு நடத்துகிறவர், ஆஃபீஸில் வேலை செய்கிறவர் 2 பேரும் வேறு வேறு சுதர்மத்தோடு தான் இருக்க முடியும். ஒன்றாலாம் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது, சாத்தியமும் இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி நபரும் தனக்குன்னு சுயமாக ஒரு தர்மம் இருக்கும், ஒரு ஒழுக்கம் இருக்கும். அதை கண்டுபிடிச்சி அதை தான் ஃபாலோ பண்ணணும். இன்னொருத்தரை பாட்டு சீர்கட்டு போகக்கூடாது. நான் 10 மணிக்கு எழுந்துப்பேன், ரிலாக்ஸாக காஃபி குடிப்பேன், ஆஃபீஸுக்கு போவேன், ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு வந்துடுவேன், திரும்ப 4 மணிக்கு போவேன், ஆஃபீஸ் போவேன், வந்துடுவேன்றது ஒருத்தரோட சுதர்மம். ஏன்னா அவர் இளம்பிராயத்தில் ஒரு கம்பெனி கட்டமைச்சிருப்பார், அது போவார், போய் பார்த்துட்டு வருவார், அது அவரோடது. ஒருத்தர் காலையில் 7 மணிக்கு எழுந்து வேலைக்கு போக வேண்டியதாக இருப்பார், ஒருத்தர் 10 மணிக்கு போக வேண்டியதுதான் இருப்பார். அதனால் பொதுப்படையாக ஒழுக்கம்னு ஒன்று சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பொதுவான ஒழுக்கம் கிடையவும் கிடையாது. ஒருத்தர் தியானம் பண்ணுங்கிறேன்னு சொல்கிற பேருவிலே எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிறாருன்னா அவர் கனிமீன்லாம் சாப்பிட்டு போதுமானது இல்லை, அவருக்கு தேவையில்லை, ஜீரணம் ஆகாது. அவர் எந்த வேலையுமே செய்யாமல் சும்மா உட்காந்துக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் வேலை, பொண்டாட்டி புள்ள இல்லை, சும்மா உட்காந்துக்கிறார் துறவி அப்படின்னும் போது அவருக்கு தேவையில்லை. நான் வாழ்க்கையை கொண்டாட வந்தேன்னா அவருக்கு வேறு வாழ்க்கை. ஒருத்தர் காலையில் ஜப்பானில் போய் காப்பி வச்சுட்டு பட்டாயாவில் தாய்லாந்தில் போய் ஜாலியாகிறாருன்னா அது அவருடைய சுதர்மம். ஒருத்தருடைய சுதர்மத்தை இன்னொருத்தர் என்ன பண்ண முடியாதுன்னா கிரிட்டிசைஸ்லாம் பண்ண முடியாது, சரி தப்பும் சொல்ல முடியாது. ஸோ சுய ஒழுக்கம் என்பது நான் எனக்கு நல்லவனாகவும் பித்தியாருக்கு உதவியாளனாகவும் இருக்கணும். எனக்கு தான் நல்லவனாக இருக்கணும், பித்தியாருக்கு நான் நல்லவனாக இருக்க முடியாது. இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ சுதர்மன்றது என் சுய ஒழுக்கத்தில் நான் நிற்கிறது தான். புலியோட சுதர்மோ மானை சாப்பிட்றது, மானோட சுதர்மோ புல்லை சாப்பிட்றது. இப்போ எல்லோரும் புல்லை சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது, சாத்தியமும் இல்லை. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.